Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் மிக்சடு ஹெர்பை வச்சு சோப் செய்ய போகிறோம். அது என்ன மிக்சடு ஹெர்பு அப்படின்னா, நம்ம எப்போவும் கோல்டு ப்ராசஸில் மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் ரெண்டு மெத்தட்லேயுமே நம்ம ஹெர்பல் பவுடர், அதாவது நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சு சோப் செய்வோம். சில பவுடர்ஸ் ஒரு 4 பவுடர் 5 பவுடர் அந்த மாதிரி ஒன்றா சேர்த்து ஒரே சோப்லேயும் நம்ம செய்வோம். சிங்கிள் பவுடராக ஒவ்வொரு ஃப்ளேவராக தனித்தனி சோப்பாகவும் செய்வோம். அந்த மாதிரி செஞ்சதில் எனக்கு கட் பண்ணும்போது மீதியான பீசஸ்லாம் நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது சோப் வந்து 1 kg மோல்டில் போட்டு அதை கட் பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸாக வந்து மீதி ஆகும். அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாதிரி வந்து இவ்வளோ சேர்ந்துருக்கு எனக்கு. இதெல்லாம் வச்சு நான் ஒரு சோப்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஹெர்பல் பவுடர் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா சலிச்சு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஸ்கின்னில் வந்து அது ஸ்க்ரப் ஆகாது. ஸோ இப்படி எடுத்து பார்க்கும்போது லைட்டாக திப்பியாக இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. ரொம்ப இருந்தாலும் ஸ்கின்னு வந்து இரிட்டேட் பண்ணும், கீரலாக வரும் நம்ம சோப் போடும்போது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷைனிங் எடுத்துக்கணும். நான் வந்து எந்த ஹெர்பல் பவுடரும் சேர்க்க போகிறதில்ல, இந்த பச்சரிசி மாவு மட்டும் சேர்க்க போகிறேன். இது வந்து 6 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து இவ்வளோ மீதியானது எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி எவ்வளோ ஆயில் எடுத்திருக்கேன் அப்படின்னா 400 கிராம் ஆயில் எடுக்கிறேன். 400 கிராம். இதில் வந்து கேஸ்டர் ஆயில் 20 கிராம் எடுத்திருக்கேன், கோகனட் ஆயில் 120 கிராம் எடுத்திருக்கேன், பாம் ஆயில் 140 கிராம், ரைஸ் பிரான் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ஷியா பட்டர், இந்த மூணுமே நான் வந்து 40 கிராம் எடுத்திருக்கேன். மொத்தமாக நான் வந்து 6 ஆயில்ஸ் எடுத்திருக்கேன். 5 ஆயிலு, ஒரு பட்டர் எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்து 400 கிராம் ஆயில்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். 400 கிராம்ஸ் ஆயிலுக்கு வந்து நம்ம 8 கிராம் ஹெர்பல் பவுடர் ஆட் பண்ணணும். ஆனால் நம்ம இன்றைக்கி நிறைய ஹெர்பல் வந்து கட் பண்ணி வச்ச பீசஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் 6 கிராம் மட்டும் இந்த ஹெர்பல் பவுடர் எடுத்துக்கிறேன். 2 கிராம் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஆயிலை நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன், ஹெர்பல் பவுடர் தனியாக நான் எடுத்து வச்சிட்டேன். அடுத்து வந்து காஸ்டிக் சோடாவும் வாட்டரையும் நான் மிக்ஸ் பண்ணி ஹீட் ஆகும் இல்லையா, அந்த ஹீட்டெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததை நான் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து காஸ்டிக் சோடா 57.24 கிராம் எடுத்திருக்கேன். வாட்டர் வந்து 114 கிராம் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நான் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம லைவ் சொல்யூஷனை ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆயில் கூட ஆட் பண்ணணும். ஏன்னா அது கரைஞ்ச மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ள காஸ்டிக் சோடா வந்து கரையாமல் இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு லேயராக தெரியும். ஸோ வந்து எப்படிப்பட்ட காஸ்டிக் சோடாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம ஆயிலில் ஆட் பண்ணணும். இப்போது ஆயிலில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். நார்மலாக எந்த ஆயில் எடுத்தாலும் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லைவ் சொல்யூஷனை ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஷியா பட்டரும் எடுத்திருக்கோம். ஸோ ஷியா பட்டர் வந்து ஹார்டாக இருக்கும், அதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்பேச்சுலா வச்சு அதில் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ பிளெண்டர் வச்சு நான் ஃபஸ்ட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரே இடத்துல பிளெண்ட் பண்ணக்கூடாது. பிளெண்ட் பண்ணும்போது சீக்கிரமாக அது கரைஞ்சிரும். இதுவே நம்ம ஸ்பேச்சுலா வச்சு அதை கரைக்கவே முடியாது, கட்டியாக தான் இருக்கும். பாருங்கள், பிளெண்டர் போட்ட உடனே அது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஷியா பட்டரை மெல்ட் பண்ணியும் நம்ம ஆயில் கூட ஊற்றலாம். ஆனால் கோல்டு ப்ராசஸ் சோப்புக்கு வந்து அதை மெல்ட் பண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா எல்லாமே நம்ம சேர்க்குற லைவ் சொல்யூஷன் ஆகட்டும் இல்லை ஆயில்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ அதை வந்து மெல்ட் பண்ணி ஊற்றும் போது அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் ஷியா பட்டர் சேர்க்கும் போது அதை மெல்ட் பண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம மெல்ட் பண்ணாலும் அது ஹீட்டாக இருக்கும் போது மட்டும்தான் அது லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஹீட் குறைய திரும்ப அது சாலிட் ஆயிரும், கெட்டியாயிரும். அந்த ப்ராசஸ் வந்து கோல்டு ப்ராசஸ் மெத்தடுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி போட்டு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட பிளெண்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷியா பட்டர் ஆட் பண்ண வேண்டாம். ஷியா பட்டர் இல்லாமல் ஆயில்ஸை மட்டுமே வச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆயில்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ லைவ் சொல்யூஷனை அதில் ஆட் பண்ணுறேன். ஆயிலோட டெம்பரேச்சரும் லைவ் சொல்யூஷனோட டெம்பரேச்சரும் ஈவனாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும்.
அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சோப் மேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்கள். குழந்தைங்க பக்கத்தில் இல்லாதப்போ பண்ணுங்கள். ஏன்னா காஸ்டிக் சோடா வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். இப்போ லை சொல்யூஷனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு எல்லோயிஷ் கலர் வரும். ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிளெண்டர் வந்து நமக்கு சீக்கிரமாக அது கரையிறதுக்கும் சீக்கிரமாக கெட்டியாக்கிறதுக்கும் தான் அது. ஸோ லை சொல்யூஷனை நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறம் அது கெட்டியாகிற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாக கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் அந்த ஹெர்பல் பவுடரு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது அது நமக்கு சீக்கிரம் அந்த பதம் வந்து மாறிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லை சொல்யூஷனும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஹெர்பல் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம இந்த இடத்துல வந்து 400 கிராம் ஆயிலுக்கு 8 கிராம் எடுக்கணும். அதாவது 100 கிராமுக்கு 2 கிராம் கணக்குக்கு நம்ம எடுக்கணும். நான் இன்றைக்கி அந்த பீசஸ்லாம் நிறைய போடுறதுனால நான் 2 கிராம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். ரொம்ப பிளாக்காக இருக்காங்க அப்படிங்கிறவங்க ரெகுலராக பச்சரிசி சோப்பு, அதாவது பச்சரிசி மாவை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கின்னு வந்து ஒயிட் ஆகிறத நல்லாவே பார்க்க முடியும். இது வந்து ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட் மாதிரி. அதனால தான் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, திப்பியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். கையில் வச்சு நம்ம இப்படி தேய்க்கும் போது ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அப்புறம் சோப் நம்ம போர் பண்ணும்போது அது அங்கங்கே ஒரு மாதிரியாக நமக்கு தெரியும். கொஞ்சம் நேரம் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சோப் வந்து நல்லா வரும். பிளெண்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது சீக்கிரமாக நம்ம ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நம்ம கையில் மிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல அது வந்து 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கெட்டியாக்கிடும். இப்படி எடுத்து அப்பப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்படி எடுத்து நம்ம இப்படி ஆட்டும் போது லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்பேச்சுலாலேருந்து விழுறது லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வந்தால் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கு மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை, நம்ம போர் பண்ணிடலாம். இதை நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பீசஸ் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பீஸ் எல்லாம் ஆல்ரெடி க்யூரிங் பீரியட் முடிஞ்சது தான். இப்போ நம்ம இந்த காஸ்டிக் சோடா ஃப்ரெஷ்ஷாக ஒரு சொல்யூஷனில் சேர்க்கறதுனால கண்டிப்பாக இதையும் 40 நாள் க்யூரிங்கில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ் வந்து நான் 12 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் நேரம் கையில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது நம்ம ஏதாவது பட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ஆயிலுக்கு பிளெண்டர் தேவைப்படும். ஆயிலோட அந்த பட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்காக. மற்றபடி வெறும் ஆயில் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்பேச்சுலாலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லை சொல்யூஷனை ஆட் பண்ணி ஹெர்பல் பவுடர் ஃப்ராக்ரன்ஸு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கெட்டி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கை ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஆயில்ஸ் வந்து நம்ம கையில் சீக்கிரமாகவே கையில் மிக்ஸ் பண்ணும் போதே சீக்கிரமாக அது வந்து கெட்டியாயிரும். அதுக்கு பிளெண்டரே தேவைப்படாது. ஒரு சில ஆயில்ஸ் வந்து சீக்கிரம் கெட்டியாகாது, அப்போ நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணலாம்.
இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. உள்ளே அந்த பீசஸ் இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கை வலிக்குது. அதே மாதிரி நம்ம ஃப்ராக்ரன்ஸ் வந்து எந்த ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த கன்சிஸ்டன்சி மாறும். இப்போ நம்ம கெட்டியாகிற ஸ்டேஜ் பாதி வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணால் கூட சீக்கிரமாக அது டைல்யூட் ஆயிரும். அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸும் இருக்குது. ரொம்ப டைல்யூட்டாக இருக்கும் போதே ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணும்போது சடனாக கெட்டியாயிரும். அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸும் இருக்குது. அது ஃப்ராக்ரன்ஸை பொறுத்து மாறும் நமக்கு. நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கையிலேயே பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பிளெண்டர் போட போகிறதில்ல. 10 மினிட்ஸ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணியிருக்கேன், பிளெண்டர் யூஸ் பண்ணாமல். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்ட்டு. இதுக்கு மேலே வந்து இன்னும் கெட்டியாச்சு அப்படின்னா நம்ம போர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த பீசஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம டேப் பண்ணும்போது நல்லா செட் ஆகாமல் ஏர் பபிள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போவே சேர்த்துடலாம். இப்போ நான் மோல்டை ஐபிஐ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே சானிடைஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணும்போது ஸ்பேச்சுலாவை இப்படி வச்சு ஸ்பேச்சுலா மேலேருந்து ஊற்றணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் வரும். இந்த மாதிரி மீதியான பீஸ் எல்லாம் வச்சு நான் என்ன செஞ்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக போர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக போர் பண்ணிட்டேன். போர் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி விடணும். போர் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் சானிடைஸ் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம இதை வந்து 2 டேஸ் நம்ம ட்ரை ஆக்கிறதுக்கு விடுவோம். ஸோ அது மேலே எதுவும் டஸ்ட்டு ஸ்டே ஆகாமல் இருக்கும். அதுக்காக ஐபிஐ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இதை 2 டேஸ் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எவ்வளோ ஆயில்ஸ் எடுத்தேன் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாதிரியே செய்யுங்க, ஈஸியாக வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இது கட் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ 2 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம். அன்மோல்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இந்த கார்னர்லேருந்து நம்ம வெளியே எடுக்கிறது தான் கஷ்டம். எடுத்தாச்சு. எல்லா கலரும் சேர்ந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை கட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா கலரும் சேர்ந்து பார்க்கும்போது அட்ராக்டிவாக தெரியுது. வெயிட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 80 கிராம் வருது. நான் அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைஸ் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மோல்டில் வந்து 1 kg போர் பண்ணும்போது அது ஃபுல்லாக நிறையிற அளவுக்கு நம்ம போர் பண்ணுவோம். ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டது வந்து 400 கிராம் ஆயில் தான் எடுத்திருக்கோம்.
இவ்வளோ வந்தது எதனால் அப்படின்னா நம்ம இந்த பீசஸ் எல்லாம் சேர்த்ததுனால இவ்வளோ வந்திருக்கு. அப்போவும் வந்து மோல்டில் வந்து பாதி அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பெரிய பீஸாக 100 கிராமுக்கு நம்ம கட் பண்ணோன்னா இந்த அகலம் வந்து அதிகமாயிரும். ஸோ வந்து பிடிச்சி போடுறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சைஸு இந்த வித்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட் வச்சு கட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எல்லாமே இந்த சைஸ்லேயே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இந்த சைஸ்லேயே நான் கட் பண்ணியிருக்கேன். 80லேருந்து 90 கிராமுக்குள்ளே இருக்குது எல்லா சோப்பும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது அக்யூரேட்டாக ஒரே அளவில் நம்ம கட் பண்ண முடியாது. கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் தான் வரும். மோல்டில் நம்ம எம்என்பி மெத்தடில் போர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு வேல்யூ வந்து அக்யூரேட்டாக இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் வரும். இந்த மாதிரி எனக்கு வந்து 10 பீஸ் கிடச்சிருக்கு. இது வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து க்ளோ கொடுக்கும். பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணி ஒயிட் அந்த இடத்துல வரும். ரொம்ப கருப்பாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க இந்த பச்சரிசி மாவு போட்ட சோப்பை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிறது நல்லாவே தெரியும். நம்மக்கிட்ட எல்லா ஃப்ளேவர் சோப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. மெல்ட் அண்ட் போர் மெத்தட்லேயும் இருக்குது, கோல்டு ப்ராசஸ் மெத்தட்லேயும் இருக்குது. எந்த ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம போடுற வீடியோஸ் பார்த்து நீங்களும் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அதுக்கான மெஷர்மெண்ட்டு எல்லாமே நான் வந்து வீடியோலையும் சொல்லிடுவேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன். ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் வந்து அந்தந்த வீடியோவுக்கு அந்தந்த ஃப்ளேவர் சோப்புக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நிறைய பேர் வந்து சோப் மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. நான் வந்து இப்போதைக்கு சோப்பு கிளாஸ் எடுக்கிற ஐடியா இல்லை. என்னால் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியல. ஆக்சுவலாக யாழ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல நான் எம்என்பி சோப்பு, கோல்டு ப்ராசஸ் சோப்பு, சீயக்கா பவுடர், ஹேர் ஆயில், ஆனையன் நாப்கின்ஸ் இந்த 5 தான் நான் இப்போதைக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஆனையன் நாப்கின் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோ நான் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதில் வந்து ரீசெல்லர் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. நான் வந்து வீடியோ அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நான் வந்து ஆனையன் நாப்கினில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் ரீசெல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ரீசெல்லராக ஜாயின் ஆகும்போது அதில் நமக்கு கம்மி ப்ரைஸ்க்கு கிடைக்கும். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணலாம். ரெகுலராக இந்த மாதிரி மளிகை கடை அந்த மாதிரி கடையிலையும் நம்ம கொடுத்தோன்னா அதுக்கு மேலே அவங்க எம்ஆர்பி ரேட்டை விட நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ரீசெல்லருக்கு. நம்ம இப்போ மளிகை கடைக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க தைரியமாக வாங்கி அதிலேருந்து அவங்க எம்ஆர்பி ரேட்டுக்குள்ளே இன்னும் ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. அந்தளவுக்கு அதில் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. நான் வந்து வீடியோஸ் வந்து அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளாஸ் மேக்கிங் எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் வந்து ஃபேஸ் ஜெல்லு, ஃபேஸ் க்ரீம் ரெண்டுமே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸில் ஆட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து எடுக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து நான் என்கிட்ட ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால்லையோ கேட்குறவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் கேட்குறத வந்து கமெண்ட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அதை பப்ளிக்கில் கொடுக்கறது அவ்வளோ கரெக்ட் கிடையாது. ஸோ என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன். அப்படி அட்டன் பண்ணாத பட்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா அதாவது சோப்போட ரா மெட்டீரியல் கான்டாக்ட் லிஸ்ட்டு, சோப் மேக்கிங் கிளாஸ் எங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.